கண்ட்ரி ஃபார்ம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ப நன்னிலம் ஈக்கோ வில்லேஜில நெறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். உதாரணத்துக்கு ஆல்டரேட் பில்டிங்ஸா இருக்கட்டும், அப்புறம் நேச்சுரல் பாண்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் நேச்சுரல் பாண்ட்ஸ தாண்டி இங்க வந்து வெஜிடபிள் ஃபார்ம் ஒரு 2 ஏக்கர்ல இருக்குங்க. இங்க வந்து லீன் மேனேஜ்மென்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லீன் மேனேஜ்மென்ட் பத்தி நன்னிலம் ஈக்கோ வில்லேஜோடைய பிசினஸ் டெவலப்மென்ட் ஆஃபீசரான மிஸ்டர் சந்தோஷ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா யூசுவலா இந்த லீன் மேனேஜ்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியில தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த லீன் கான்செப்ட்ட யூஸ் பண்ணி ஃபார்மிங்ல என்ன பண்ணியிருக்காங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சந்தோஷ் வணக்கங்க. ஹாய் சார். நீங்க வந்து நன்னிலம்ல பிசினஸ் டெவலப்மென்ட் எக்ஸிக்யூட்டிவா இருக்கீங்க. எஸ் பிசினஸ் சார். டெவலப்மென்ட் ஆஃபீசரா இருக்கிறீங்க. எஸ் சார். இந்த 2 ஏக்கர் வெஜிடபிள் கார்டன்ல லீன் பிரின்சிபல் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதுவரைக்கும் என்னென்ன மாரி ஆர்&டி பண்ணியிருக்கிறீங்க? சார் ஃபர்ஸ்ட்டு நம்ம லீன் கான்செப்ட் பத்தி பார்த்துரலாம் ஒரு தடவ. ஸோ வணக்கம் வியூவர்ஸ். வெல்கம் டூ நன்னிலம் ஈக்கோ வில்லேஜ் அண்ட் கண்ட்ரி ஃபார்ம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா வந்து நார்மலா எல்லாருமே வந்து இந்த லீன் டெக்னிக்ஸ வந்து எல்லாமே வந்து ஐடி பேக்ரவுண்ட் இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து லீன் ஃபார்மிங்னு சொல்லிட்டு நம்ம புதுசா கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு நம்ம பேர் வந்து நலம்னு வச்சிருக்கோம். ஸோ நலம் இஸ் அக்ரோனிம். ஸோ நன்னிலம்ஸ் அப்ரோச் ஆன் லீன் அக்ரிகல்ச்சரல் மெத்தட்ஸ். இதுதான் வந்து இங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து 2 ஏக்கர் மாடல் பிளாட். நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் பண்றோம். ஆனுவல்ஸ், பெரனியல்ஸ் லைக் தட் நம்ம எல்லாமே க்ரோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு லீன்னா என்ன அப்படின்னா, மேக்ஸிமைசிங் த வேல்யூ, ரெடியூசிங் த வேஸ்ட். இதுதான் வந்து லீனோடைய மெயின் மோட்டோவே. ஸோ எப்படி வந்து ஒரு ஃபார்மருக்கு வந்து அவருடைய ப்ரொடியூஸை வேல்யூ பண்ணுறதும், அதே மாதிரி வந்து வேஸ்டஸ்லாம் எப்படிலாம் கம்மி பண்ணுறது தான் வந்து இந்த லீன் பிரின்சிபல்ஸ். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப லாஸ்ட்டில் தான் வந்து அவங்களோட கிராப்பை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எப்படி வந்து டிமாண்ட் பேஸ்டாக வந்து கிராப்ஸ் க்ரோ பண்ணுறது, அதை வந்து எப்படி மார்க்கெட் பண்ணுறது, ஒரு வேல்யூ தெரிஞ்சுட்டு எப்படி பண்ணுறது தான் வந்து நம்ம லீன் பிரின்சிபல்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சிஸ்டம் பேஸ்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே. இப்போ ஒரு கிராப் டொமேட்டோ போட போகிறோம் அப்படின்னா, ஒரு டொமேட்டோ வந்து போடுறதுலேருந்து ஹார்வெஸ்ட் வரைக்கும் நம்மகிட்ட எல்லாமே வந்து டாக்குமெண்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம எஸ்ஓபின்னு சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். ஸோ ஒரு டொமேட்டோ வந்து சீட்லிங் வைக்கிறதுலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற வரைக்கும் நமக்கு எல்லாமே வந்து ஷெட்யூலில் இருக்கும். ஸோ எப்பப்போ என்னென்ன பண்ணணும், எப்போ பஞ்சகவ்யா தெளிக்கணும், எப்போ மீனமிலம் தெளிக்கணும், எப்போ வந்து களை எடுக்கணும், எப்போ வந்து கயிறு கட்டணும் தக்காளிக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மகிட்ட ஒரு கேலண்டர் மாதிரி, பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிசஸ் கேலண்டர் மாதிரி இருக்குது. ஸோ தட் இன்னைக்கு ஒரு லேபர் வராரு அப்படின்னா அவர் அந்த ஷெட்யூலை பார்ப்பாரு. ஷெட்யூலை பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்னைக்கு பஞ்சகவ்யா தெளிக்கணும். அப்போ அது தேவையான பொருட்களை அழகாக எடுத்து வச்சுப்பார். முதல் நாள் நைட்டே எடுத்து வச்சுப்பார். ஸோ காலையில் வந்து அந்த ஹரிபரியில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்லை இன்னைக்கு என்ன வேலைன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு யாரையும் நம்ம குத்தம் சொல்ல தேவையில்லை. ஸோ அடுத்த நாள் வேலையை முதல் நாளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடறோம். ஸோ இன்னைக்கு பஞ்சகவ்யா தெளிக்கணும், பஞ்சகவ்யா தெளிக்கிறோம். அது இல்லாமல் நம்ம வந்து பிளான் இஸ் ஆக்சுவல்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லா நாளுமே வந்து பிளான் படி போக முடியுமானா ரொம்ப கஷ்டம். ஸோ பிளான் இன்னைக்கு என்ன பிளான், இன்னைக்கு வந்து மீனமிலம் தெளிக்கணும், ஃபுல் இத்தனை ஏக்கர் தெளிக்கணும் அப்படின்னு நம்ம கணக்கு இருக்குது. ஆனால் இன்னைக்கு மழை பெய்யுது. பட் அப்போ நம்ம தெளிக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுவோம்னா அந்த அந்த ஓவர் டியூவை நம்ம ரிப்போர்ட் பண்ணிடுவோம். சரி எதனால் தெளிக்க முடியல, ஸோ மழை பெஞ்சனால தெளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் என்ன ஆகுனா அடுத்த நாள் அப்படியே கேரி ஓவர் ஆகும். ஸோ தட் அடுத்த நாள் வரவங்க வந்து அந்த டாஸ்க்கை வந்து முடிச்சிருவாங்க. ஸோ தட் இப்படி நம்ம போகும்போது என்னென்ன வேலை, யார், எப்போ, எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு நமக்கு ஃபுல் டீட்டெயில் கிடச்சிருது. எத்தனை லேபர் தேவை, என்னென்ன டூல்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் தேவை, என்னென்ன இன்புட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே கிடச்சதுனால நமக்கு ஒர்க்கிங் டைம் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் தென் லேபர் காஸ்ட்டை நம்ம கம்மி பண்ணிடுறோம். ஸோ என்னைக்கு நமக்கு லேபர் தேவையோ அன்னைக்கு மட்டும் நம்ம லேபர் எடுத்துக்கிறோம். ஸோ தட் நமக்கு வந்து த வேல்யூ ஸ்ட்ரீம் ப்ராசஸையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு எஃபிஷியன்ட்டாக பண்ணுறனால நமக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் ரெடியூஸ் ஆகுது. மார்க்கெட்டில் நம்ம கொடுக்கும்போது ப்ரொடியூஸோட காஸ்ட் நமக்கு நல்ல ப்ரைஸ் கிடைக்குதுங்க சார். ஸோ லீனுங்கிற டேர்ம் பார்த்தோன்னே எல்லாமே வந்து டெக்னிக்கல் டேர்மாக இருக்குது. இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் லீனை வந்து ஃபாலோ பண்ணால் இட்ஸ் ஈஸியஸ்ட் மெத்தட். ஸோ ஒரு லேமேன் அளவுக்கு ஈஸியாக ஃபாலோ பண்ணுறக்கூடிய மெத்தட் தான் வந்து லீன் மெத்தட். ஸோ இங்கே நம்ம எக்ஸிக்யூஷன் ப்ராஜெக்ட் லீட் மிஸ்டர் குமாரண்ணா இருக்கார். ஸோ குமாரண்ணா இங்கே அந்த லீன் பிரின்சிபல்ஸை எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு ஆன் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கூட எக்ஸிக்யூஷன் லீட் குமாரண்ணா இருக்கார். ஸோ எப்படி நம்ம அட்டவணை போட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு குமாரண்ணா சொல்லுவார். சார் வாரத்துக்கு மந்த்லிக்கு ஒரு வீக்லிக்கு நம்ம வந்து அட்டவணை போடுறோம் சார். அந்த அட்டவணை பிரகாரம் கரெக்டாக என்னென்ன வேலை செய்யணும் அதெல்லாம் ரெடி பண்ணுறோம். இப்போ நாளைக்கு என்னங்கிட்ட வேண்டிய மெட்டீரியல் இன்றைக்கி இந்த இடத்துல எடுத்து வச்சிடுறோம். எடுத்து வச்சுட்டு நம்ம அங்கே போகிற செலவு ஆளுங்க போகிறத வச்சுட்டு இங்கேயே வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கோம் சார். ஸோ இன்றைக்கி வேலை என்னென்னு அண்ணாண்ட கேட்போம். ஆனால் இன்றைக்கி என்ன வேலைங்கன்னா இன்றைக்கி வந்து பாத்தி போட்டு சக்கரவள்ளி கிழங்குல பாதி வச்சிடுறோம். சரிங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளை ஆள் 2 லேடிஸு. ஆம்பளை ஆளுக்கு மண்வெட்டி தேவை, லேடிஸ்க்கு வந்து 2 கொத்து தேவை. அவ்வளோதான். காலையிலேருந்து எடுத்து கரெக்டாக வேலை செஞ்சுட்ருக்காங்க. மதியானத்துக்கு மேலே நாங்கள் இதை நடவு செஞ்சுருவோம். லீன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டவணை போட்டு இன்றைக்கி என்ன வேலை, இந்த வேலைக்கு எத்தனை வேலையாட்கள் தேவை, என்னென்ன கருவிகள் தேவைன்னு முதற்கொண்டு நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருது. ஸோ இதனால் வந்து நமக்கு ஒரு டைம் லைனும் நமக்கு தெரிஞ்சிருது. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க,
ஸோ ஓவரால் இந்த வேல்யூ ஸ்ட்ரீமும் கரெக்டாக தெரிஞ்சதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குது. ஸோ லீனில் நம்ம நிறையா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். 5S 3W அது ரிலேட்டடாக நம்ம நிறையா ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட நன்னிலம் எக்கோ வில்லேஜ் சீரிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் ஸ்டே டியூன்ட்.